ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவந்திஸ் கிச்சன். இன்னைக்கு அவந்திஸ் கிச்சனில் வந்து ஒரு மருந்து குழம்பு பார்க்க போகிறோம். இஞ்சி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு. இது வந்து இந்த குளிர் நேரத்தில் நமக்கு காய்ச்சல், சளி, வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு என்ன இது இருந்தாலும் நம்ம இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இஞ்சியை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கணும். புளி வந்து ஒரு எலுமிச்சங்க அளவு புளி ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் துருவின தேங்காய். இதுக்கு மசால் வந்து வத்தல், சீரகம், வெந்தயம், மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். அதோட அந்த இஞ்சி, தேங்காய் அதையும் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கொஞ்சம் மண்டை வெல்லம். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மசாலா நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போது சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு வத்தல், அடுத்து இந்த வெந்தயம், மிளகு, இது கொஞ்சம் வறுப்பட்டோடனே கடைசியாக சீரகம். இப்போ இதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கு அடுத்து திரும்ப நம்ம இஞ்சியும் தேங்காயும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய், இப்போ தேங்காய் போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் கஞ்சிருச்சு. நல்லா கடுகு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு போட்டோடனே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி. இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்ச மசாலா சேர்க்கணும். இது வந்து இப்போ கொதிக்கட்டும். புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு, இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, இது வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து மசாலா வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது அரைச்ச இந்த மசால் விழுதை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணியையும் இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கலந்து இன்னும் கொஞ்ச நேரம் இதையும் கொதிக்க விடணும். இது கொதிக்கட்டும். இப்போது கிட்டத்தட்ட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த சமயத்தில் கடைசியாக வெல்லம், அவ்வளோதான், வெல்லம் போட்டு எண்ணெய் தெளிஞ்ச உடனே இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருந்து குணமுடைய இஞ்சி குழம்பு வந்து அவசியம் ட்ரை பண்ணுங்க. இது வந்து பித்தம் அதிகமாக இருக்கும்போது நம்ம சாப்பிடலாம். ஏதாவது ஒரு நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்டா மறுநாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி வாந்தி குமட்டல் அதெல்லாம் இருக்கும்போது இந்த குழம்பை எடுத்துக்கலாம். நமக்கு அஜீரண தொந்தரவு, அது மாதிரி சளி தொந்தரவு அந்த மாதிரி இருக்கிற சமயங்கள்லாம் இந்த குழம்பு வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். அதனால் இதை அவசியம் செஞ்சு பாருங்கள். பொதுவாக மழைக்காலத்தில் இது அவசியம் சாப்பிட வேண்டிய ஒரு குழம்பு. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.